அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் புக்ஸில் எங்கே படிக்கணும், எந்தெந்த புத்தகம்லாம் படிக்கணும், பேப்பர் 1க்கு நம்ம எப்படி படிக்கணும், பேப்பர் 2க்கு எப்படி படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ தான் இது. நான் ஏற்கனவே பேப்பர் 1ல் 82 வினாக்களுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணால் என்ன பண்ணணும், ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ டார்கெட் பண்ணி நம்ம படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ டார்கெட் நம்ம பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வீடியோ லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. பேப்பர் 1க்கும் சொல்லியிருப்பேன், பேப்பர் 2க்கும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 82 கொஸ்டினுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். என்ன படிக்கணும், எங்க படிக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். புக் டீட்டெயில்ஸ் தான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். 2 பேப்பருக்குமே பார்த்துடலாம். பேப்பர் 1க்கு நான் சொல்லிடுறேன், பேப்பர் 2க்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இது டெட் எக்ஸாம் தான். சரியா? ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் இருக்கக்கூடிய நாட்களில். ஆல்ரெடி 60 டேஸ் ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? இந்த பிளான் பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வரக்கூடிய 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 21ஆம் தேதி முதல் தேர்வு எழுதுவீங்க. படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் 18ஆம் தேதி. டேர்ம் வைஸ் நீங்க எழுதுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் பிளான். கரெக்டாக அந்த 80 நாளில் நம்ம 82 வாங்குறது என்ன பண்ணுமோ அந்த மாதிரியான ஒரு பிளான் தான். ஸோ 20 டெஸ்ட் இருக்கும். டோட்டலாக 3500 கொஸ்டின்ஸ் இருக்கும். 60 நாளுக்கான பிளான். டைரக்டா அதியமான் அகாடமி ஆப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஜிபே பண்றவங்க இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1க்கு 1500 ரூபாய், பேப்பர் 2க்கு 1200 ரூபாய். ஓகே, இப்ப பேப்பர் 1ல நம்ம எதெல்லாம் படிக்கணும், நான் ஏற்கனவே டார்கெட் சொல்லியிருப்பேன். 82 வினாக்கள் அப்படின்னா 85 கொஸ்டினுக்கு நம்ம டார்கெட் பண்ணி சொல்லியிருப்பேன். 85 கொஸ்டினுக்கு எதெல்லாம் பண்ணும், உளவியல்ல ஒரு 15 கொஸ்டின், தமிழ்ல 24 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 15 கொஸ்டின், மேக்ஸ்ல 15, இவிஎஸ்ல 15. இது பேப்பர் 1க்கு நான் சொன்ன டார்கெட். சரியா? இந்த டார்கெட்ல என்ன படிக்கணும், இங்க பாருங்க. அவங்க உங்களுக்கு பேப்பர் 1க்கான சிலபஸ்ல 8th வரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேஜ் 8ஆம் வகுப்பு வரையும் படிங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. பட் 8th வரையும் படிச்சா போதாது. சரிங்களா? 8th வரையும் படிச்சோம் அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட முடியாது. எல்லா கொஸ்டினும் அப்படின்னா சரியா ஒரு 85ல இருந்து 90, 100, 105 இந்த மாதிரியான வினாக்கள் நமக்கு தெரிஞ்ச மாதிரியான வர்றது ரேர். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், 5ஆம் வகுப்புல தான் நம்ம ஆசிரியர் இருந்தாலும் அவங்க சிலபஸ்லயே 8th வரையும் படிங்க அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே டெட்டோட பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்க்கும் போதும் என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி பார்க்கும்போது பேப்பர் 1க்கே நீங்க எது வரையும் படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் மெயின். உளவியலுக்கு நீங்க ஒரு பிடிஎஃப் ரெஃபர் பண்ணணும். சரிங்களா? பிடிஎஃப் அப்படின்றது நீங்க ஏற்கனவே வந்து டிப்ளமோ படிச்சிருக்கும் போது டீச்சர் ட்ரைனிங்ல உங்களுக்கு உளவியல் வந்திருக்கும். சரிங்களா? அந்த பிடிஎஃப் ரெஃபர் பண்ணாலும் ஓகே. அந்த புக்கு உங்க கையில் இருக்கு அப்படின்னா அந்த புக்கு ரெஃபர் பண்ணினாலும் ஓகே. இல்ல அப்படின்னா பேட்ச்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிச்சுன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 30 கேள்விகள் கேட்பாங்க. அதுல ஒரு 15 கொஸ்டின் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ பிடிஎஃப் ஒரு ஓவர்வியூ மாதிரி படிச்சா போதுமானது. சரிங்களா? இதுக்கு தனியா புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது புக்கு தான், பட் பிடிஎஃபா இருக்கும்போது நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு பிடிஎஃப் ரெஃபர் பண்ணினா போதுமானது. ஒருவேளை பேப்பர் 2க்கு போகும்போது நான் தனியா சொல்றேன். இதே தமிழுக்கு பேப்பர் 1ல தமிழுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 கொஸ்டின் நம்ம டார்கெட் பண்றோம். ஐ மீன் ரொம்ப முக்கியமா நம்ம தமிழ் தான் படிக்க போறோம் அப்படின்னும் போது தமிழ்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புலயும் ரொம்ப முழுமையா படிங்க. எங்க இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க படிக்கணும். சரிங்களா? இன்டெப்தா தெளிவா படிக்கிற மாதிரி 6ல இருந்து 10 வரையும் படிக்கிறது தமிழ் மட்டும்தான் நல்லா படிக்க போறோம். இன்னொரு யூனிட் ஏதாவது உங்களுக்கு எது பிடிக்குது, எது நல்லா வருதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. சரியா? சிலருக்கு மேக்ஸ் வரலாம், சிலருக்கு சயின்ஸ் சோசியல் வரலாம். சரிங்களா? நீங்க மேக்ஸ் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மேக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இல்ல சார் நான் இங்கிலீஷ்லயே எக்ஸ்பர்ட்டா இருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பட் தமிழ் கம்பல்சரியா நீங்க 6ல இருந்து 10 வரையும் நல்லா படிச்சிருங்க. இங்கிலீஷ்ல 6ல இருந்து 10 வரையும் இருக்கக்கூடிய கிராமர் மட்டும் பாருங்க. சரியா? கிராமர் மட்டும் நல்லா படிங்க. சரியா? இல்ல கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான நாட்கள்லாம் தெரியுதோ, எனக்கு இந்த டாபிக்லாம் புரியுது சார்னா அந்த டாபிக் மட்டும் 6ல இருந்து 10 வரையும் செலக்டிவா படிங்க. சரியா? செலக்ட் பண்ணி அந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு வாங்க. கிராமர் மட்டும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா 15 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். நம்ம 30 கொஸ்டினும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 15 கொஸ்டின் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்ப கிராமர் நல்லா படிங்க இங்கிலீஷ்ல. சரியா? 6ல இருந்து 10 வரையும் கம்ப்ளீட்டா படிக்க போறதுல அதுல செலக்டிவா நமக்கு எதுலாம் நல்லா வருமோ அதுல ஒரு 15 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணா போதும். அந்த மாதிரி படிங்க. அப்புறம் மேக்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்க போறாங்க, நம்ம டார்கெட் 15. சரியா? 15 கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது 6ல இருந்து 10 வரையும் இருக்கிறத படிங்க. 8th வரையும் படிச்சா போதுமா சார் அப்படின்னா 8th வரையும் படிக்கிறது நம்ம இவிஎஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சயின்ஸ் சோசியல 8th, ஏன்னா கண்டென்ட் கொஞ்சம் அங்க அதிகமா இருக்கும். அப்ப அதை 8th வரையும் படிச்சுட்டு மேக்ஸ் 6ல இருந்து 10 வரையும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா இதுவுமே ரொம்ப நல்லா படிச்சுட்டா 20 கொஸ்டின் போட்ட முடியும்.
ஆனா நான் 15 தான் போட்டிருக்கேன். 6ல இருந்து 10 வரையும் நல்லா படிச்சுட்டு அப்படின்னா 20 கொஸ்டின் போட முடியும். நான் 15 தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரையும் 10th மேல கேட்க போறது இல்லை. 11th 12th போயெல்லாம் பேப்பர் 1க்கும் கேட்க மாட்டாங்க, பேப்பர் 2க்கும் கேட்க மாட்டாங்க. அப்ப 6ல இருந்து 10 வரையும் நீங்க மேக்ஸை நல்லா படிச்சாவே 20 கொஸ்டின் போட முடியும். சரியா? 15 நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா போதுமானது. அதுலயும் சில டாபிக்கை விட்டுட்டு நீங்க படிக்கலாம். சரியா? இவிஎஸ் சயின்ஸ் சோசியல்ல 6ல இருந்து 8 வரையும் படிங்க போதும். பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க. இல்ல சார் எனக்கு மேக்ஸ் ஒழுங்கா வராது, எனக்கு மேக்ஸ்ல சுத்தமா வராது, மேக்ஸை நான் வந்து இன்னும் ஒரு 10 கொஸ்டின் தான் நான் ட்ரை பண்ணி அட்டன் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சில லெசன்ஸ் வந்து 9th 10th டச் பண்ணி படிங்க. சரியா? பட் 8th வரையும் போதுமானது இவிஎஸ்க்கு. சரியா? சயின்ஸ் சோசியல் படிக்கும் போது நீங்க ஒரு 15 கொஸ்டின் தான், பாதிக்கு பாதி, 30 கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின் போது பாதிக்கு பாதி தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியா? ஸோ அதுல நீங்க முடிஞ்ச வரையும் கம்மியான கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்றதுக்கு இவ்வளவு படிச்சுன்னா போதுமானது. இது பேப்பர் 1. ஸோ தமிழுக்கு 6ல இருந்து 10 வரையும் நல்லா படிங்க. இது மட்டும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ஸ் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின் போது 6ல இருந்து 10 வரையும் சில டாபிக்கை நல்லா படிச்சுட்டு ஒரு 15 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணாவே நான் 85 வரையும் நான் உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கேன். 85 கொஸ்டின் நீங்க இங்க போட முடியும். சரியா? நான் கொடுத்துருக்கீங்க அப்படிதான் கொடுத்துருப்பேன். தமிழ்ல 24 25 சொல்லியிருப்பேன். சரியா? 24 25 போட்டீங்கன்னாவே 84 85 கொஸ்டின்ஸ் வந்துடும். நமக்கு 82 தான் ஃபைனலா நீங்க பிளான் பண்ண வேண்டியது. 82 வாங்கினாவே போதும். சரியா? ஜெனரல் கேட்டகரினா 90. சரியா? சோ இதுதான் பேட்டர்ன். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேப்பர் 2க்கு வரலாம். பேப்பர்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மெத்தட்ல படிச்சினாவே போதுமானது. ஆல்ரெடி மார்க்குக்கான டாபிக்ஸ் வைஸ் என்ன நீங்க படிக்கணும், எந்தெந்த டாபிக் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். இப்போ புக்கையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இனிமே உங்க வேலை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க, டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் போட்டு பாக்குறீங்க. சரியா? அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா படிக்கணும். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேப்பர் 2க்கு வரலாம். பேப்பர் 2ல உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே நான் இது இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். புது கொஸ்டின் அவங்களே வந்து நம்ம சீனியர் செகண்டரி வரையும் படிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? 12th வரையும் படிங்க அப்படின்றத சிலபஸ்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு 85 கொஸ்டின் தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம். அப்ப அதுல நம்ம செலக்ட் பண்ணி படிக்க போறோம். எந்த சப்ஜெக்ட் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருந்தேன், தமிழ்ல 25 கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 30 கேள்விகள் கேட்க போறாங்க, நம்ம 25 டார்கெட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 25க்கு நீங்க என்ன பண்ணும், 6ல இருந்து 10 வரையும் நல்லா படிங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புலயும் நல்லா தமிழை படிச்சிட்டீங்க அப்படின்னா 30 கேள்விகளுக்கு 25 கேள்விகள் நம்ம சரியா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு வாங்க. சரியா? இல்ல சார் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்றவங்க சயின்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஐ மீன் சயின்ஸ் நீங்க மேஜரா இருக்கீங்க அப்படின் சயின்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் சொல்றது மேக்ஸும் சயின்ஸும் மேஜரா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். சோசியல் சயின்ஸ்க்கு அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸ் சயின்ஸுக்கு. சரியா? தமிழ் உங்களுக்கு கம்பல்சரியா நீங்க பிளான் பண்ணி 25 கொஸ்டின் போட்டுறணும். சரியா? அதுக்கப்புறம் மேக்ஸோ சயின்ஸோ எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்ல 20 போட்டீங்கனாலும் ஓகே. இல்ல சார் எனக்கு சயின்ஸ் நல்லா வரும், சயின்ஸை நான் படிச்சிருவேன், எனக்கு சயின்ஸ் மேஜர் அப்படின்றவங்க நீங்க அங்க 20 கொஸ்டின் போட்டாலும் சரி. ஏதாவது ஒண்ணு 6ல இருந்து 10 வரையும் படிச்சாவே போதும். மேக்ஸ் 6 10 வரையும் தாண்டி கேட்கவே போறதில்ல. 6ல இருந்து 10 வரையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா 11th 12th போய் கேட்க போறதில்ல. பட் சயின்ஸ்ல கூட 11th 12th சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இருந்தாலும் நீங்க 6ல இருந்து 10 வரையும் படிக்கும்போது 20 கேள்விகள் தாராளமா போடலாம். 30 கேள்விகள் கேட்க போறாங்க, 20 கேள்விகள் தாராளமா உங்களால அட்டன் பண்ண முடியும். சரியா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல 6ல இருந்து 10 வரையும் இதுலயும் கிராமர் மட்டும் பாருங்க. சரியா? செலக்டிவா படிங்க போதும். ஓகே? இங்கிலீஷ்ல செலக்டிவா படிங்க போதுமானது. சரியா? அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்க வேண்டியது உளவியல் இருக்கு, சைக்காலஜில பிடிஎஃப் தான் நான் கொடுக்க போறேன். பிடிஎஃப் படிச்சுனா போதுமானது. 10 கொஸ்டின் நம்ம டார்கெட் பண்ணா போதும். 30 கேள்விகள் கேட்க போறாங்க. நீங்க அதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணாவே 10 கொஸ்டின் அடிச்சிட முடியும். சரியா? பட் 20க்கு மேல நம்ம அட்டன் பண்ணவும் முடியாது. உளவியலை பொறுத்தவரை சைக்காலஜி பொறுத்தவரை 20 கேள்விகள் மேல அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்லா படிச்சிருக்கணும். பிஎட்க்கு நமக்கு பிஎட்கான சிலபஸ் நீங்க படிக்கும் போது அங்கேயே வந்து சைக்காலஜி படிப்பீங்க. சரியா? அந்த புக் இருந்தாலும் ஓகே. ஆல்ரெடி உங்ககிட்ட ஹார்ட் காப்பியா நான் பிஎட் பண்ண புக்கு இருக்கு சார் அப்படின்னா அந்த புக்கையே படிங்க. சரியா? அதுலயுமே சில டாபிக் வந்து மிஸ் ஆகும். ஐ மீன் நமக்கு எக்ஸாம் கொடுத்துக்கூடிய சிலபஸ்ல கடைசியாக கொடுத்துக்கூடிய ஒரு 3 டாபிக் வந்து மிஸ் ஆகும். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது 10 கொஸ்டின் தான். 10ல இருந்து 12 அந்த மாதிரி வந்தாலும் ஓகே.
அப்படி இருக்கும்போது நீங்க அந்த புக்கு படிச்சாலும் சரி, இல்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணும்போது அந்த புக்குக்கான பிடிஎஃப் நான் ப்ரொவைட் பண்றேன். சரியா, அந்த பிடிஎஃப் நீங்க படிச்சினாலும் போதுமானது. சரிங்களா? ஸோ கற்றல் சம்பந்தமான பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி, உளவியல் சம்பந்தமான பிடிஎஃப் ரெஃபர் பண்ணி ஒரு 10 கொஸ்டின் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது போதுமானது. அப்ப தமிழை நல்லா படிக்க போறோம், மேக்ஸை நல்லா படிக்க போறோம். ஒருவேளை சயின்ஸ் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா சயின்ஸ் படிங்க. சரியா? இங்கிலீஷ்ல 6ல இருந்து 10 வரையும் கிராமர் மட்டும் நல்லா படிங்க. அதுல எது இதெல்லாம் நமக்கு தேவையோ செலக்டிவா எனக்கு இது வரும் சார், இது நல்லா தெரியும் அப்படின்னா பழைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது நான் அதையுமே சொல்றேன். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம தனியா பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் இதெல்லாம் நமக்கு நல்லா வருது, இது மட்டும் படிச்சா போதும் அப்படின்ற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்துடலாம். சரியா? இது மேக்ஸ் சயின்ஸுக்கு சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சோசியல். சரியா? அடுத்து நம்ம சோசியல்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். சரியா? ஒரே நிமிஷம். நீங்க சோசியல் சயின்ஸ்க்கு செலக்ட் பண்றீங்க அப்படின்னாலும் சரிங்களா, ஆர்ட்ஸ்ல இருக்கீங்க, தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர் இருக்கீங்க, நீங்க சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்றீங்க, சோசியல் சயின்ஸ் டீச்சர் ஆகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டார்கெட் பண்ண வேண்டிய கேள்விகள் 82 தான். சரிங்களா? 82 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணா போதும், சரியா ஆன்சர் பண்ணாம. அப்ப 85 நம்ம டார்கெட் பண்றோம். இதுலயும் 1-2 கேள்விகள் நீங்க மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் 82 கண்டிப்பா வாங்கிட முடியும். சரியா? நான் உங்களுக்கு டார்கெட் 85 போட்டு தான் கொடுத்துருக்கேன். உளவியல்ல நீங்க ஒரு 15 கொஸ்டின் போயிடுங்க. சரியா? ஏன் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது சோசியல் சயின்ஸ்ல சில கேள்விகள் வந்து உங்களுக்கு 11th 12th போகும். சரியா? ஸோ நீங்க உளவியல்ல படிக்கும் போது ஒரு 15 கொஸ்டின் பிளான் பண்ணிடுங்க. தமிழ் அப்படின்னு வரும்போது தமிழ்ல 25 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணணும். 25 கொஸ்டின்ஸ். சரியா? 25 கொஸ்டின்ஸ் கீழே குறையவே கூடாது. சரியா? இங்கிலீஷ்ல என்ன பண்றீங்க? 15 கொஸ்டின். சரியா? இங்கிலீஷ்ல ஒரு 15 கொஸ்டின். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் நீங்க கிராமர் மட்டும் நல்லா படிங்க. சரியா? தமிழை நல்லா படிச்சிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தமிழை நல்லா படிச்சிருங்க. 6ல இருந்து 10 வரையும் 11th 12th சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் 6ல இருந்து 10 வரையும் நல்லா படிச்சுனா போதுமானது. இல்ல சார் எனக்கு சில டாபிக் வந்து 11th 12th பிடிக்கும் அப்படின்னா அதையுமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழுக்கு நான் சொல்றேன். 6ல இருந்து 10 வரையும் படிச்சாவே 25 கொஸ்டின்ஸ் நம்ம போட்டலாம். இல்ல 11th 12th எனக்கு வேணும், புக் பேக் படிக்கிறேன், இல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் படிக்கிறேன், இந்த டாபிக்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த டாபிக் நீங்க படிச்சுக்கலாம். சரியா? அப்புறம் இங்கிலீஷ்ல ஒரு 15 கொஸ்டின் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சோசியல் சயின்ஸ்ல 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும் 30 கொஸ்டின் தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதுக்கு மேலேயும் உங்களால போட முடியும். 6ல இருந்து 10 வரையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ்ல 30 கேள்விகளுக்கு மேல உங்களால போட முடியும். ஏன்னா 60 கேள்விகள் கேட்க போறாங்க. 60ல பாதி தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? 6ல இருந்து 10 வரையும் சோசியல் சயின்ஸ் நீங்க படிக்கும் போது 30ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் தாராளமா உங்களால போட முடியும் படிச்சிட்டீங்கன்னா. சுத்தமா படிக்காம போனீங்கன்னா தான் 20, 25, 30 அப்படின்னு போட முடியும். ஓரளவு நல்லா படிச்சுட்டு போறீங்க, 6ல இருந்து 10 வரையும் நான் படிச்சுட்டு போறேன் அப்படின்னா 30, 35 தாராளமா உங்களால போட முடியும். இது எல்லாமே நான் கொஸ்டினோட கவுண்ட் ரஃபா தான் போட்டிருக்கேன். பேப்பர் 1க்கும் சரி, பேப்பர் 1 மேக்ஸ் சயின்ஸுக்கும் சரி, பேப்பர் 2ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸுக்கும் சரி. சரியா? இது எல்லாமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எது உங்களுக்கு வருதோ, தமிழ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா வருதோ அந்த ஒரு சப்ஜெக்ட். அப்ப 2 சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறீங்க. சரிங்களா? தமிழ் பிளஸ் உங்களுக்கு எது வருமோ, நான் நல்லா படிப்பேன் சார், இது எனக்கு நல்லா வரும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், 2 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப எது எனக்கு வரும் நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டா நீங்க தமிழ் எடுத்துக்கோங்க, அப்புறம் என்ன பண்றீங்க சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? தமிழும் சோசியல் சயின்ஸும் நீங்க எடுத்துக்கோங்க. இதுவே இங்க மேக்ஸ் போகும்போது மேக்ஸ் மேஜர்னா மேக்ஸ் எடுத்துக்கோங்க, சயின்ஸ் மேஜர்னா சயின்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா? சோசியல் சயின்ஸ் வரும்போது நீங்க ஆல்ரெடியே தமிழ் மேஜரா இருக்கலாம், இல்ல இங்கிலீஷ் மேஜரா இருக்கலாம். இங்கிலீஷ் மேஜர்னா இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? அப்படி இருக்கும்போது ரொம்ப ஈஸியா நீங்க வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஆர்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அப்ப உளவியல்ல ஒரு 15 கொஸ்டின், தமிழ்ல ஒரு 25 கொஸ்டின், மேக்ஸ்ல இங்கிலீஷ்ல ஒரு 15 கொஸ்டின், அதுக்கப்புறம் சோசியல்ல ஒரு 30 கொஸ்டின். ஸோ தாராளமா 85 கொஸ்டின் உங்களால அட்டன் பண்ண முடியும். இதுல சில கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, 82 நம்ம வாங்கிடலாம். சரியா? புரிஞ்சதா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றவங்க பேப்பர் 1க்கான இந்த மாதிரி பிளான் கொடுத்துருப்பேன், பேப்பர் 2க்கும் உங்களுக்கு பிளான் கொடுத்துருப்பேன். சரியா? ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்பு இயல் 1ல இருந்து இயல் 3 வரலையும் ஒவ்வொரு டேர்மா நீங்க படிக்கிறீங்க. சரியா? தமிழ்ல ஒரு டேர்ம், இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம், மேக்ஸ்ல ஒரு டேர்ம், சயின்ஸ்ல ஒரு டேர்ம், சோசியல் வரீங்க பேப்பர் 2ல சோசியல் வரீங்க அப்படின்னா சோசியல் சயின்ஸ்ல ஒரு டேர்ம். இதுவே பேப்பர் 2ல மேக்ஸ் சயின்ஸ்க்கு வரீங்க அப்படின்னா அதுல ஒரு டேர்ம். அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப சிம்பிள். சரியா? ஒவ்வொரு டேர்மா நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுத போறீங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்க்கு நான் ஃபீஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டைரக்டா நீங்க அதிகமான அகாடமி பிளஸ் ஆப்ல போயிட்டு டைரக்டா ஜாயின் பண்ணாலும் ஓகே. இல்ல சார் நான் ஜிபே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா
ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். பேப்பர் 1க்கு 1500 ரூபா, பேப்பர் 2க்கு 1200 ரூபா. சரிங்களா? ஜாயின் பண்ண விருப்பம் இருங்க, டைரக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிபே பண்றவங்க இந்த ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஃபார்ம்ல உங்க கோர்ஸை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணீங்கன்னா போதுமானது. டைரக்டா ஆப்ல ஜாயின் பண்றவங்க பிரச்சனை இல்லை, நீங்க டைரக்டா ஆப்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிலபஸ் என்ன, பேப்பர் 1 பேப்பர் 2 யார் யாரெல்லாம் எழுத முடியும் இதெல்லாமே டீட்டெயில்டா வீடியோ கொடுத்துருப்பேன். அதே போல 82 கொஸ்டினுக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பேன். சரியா? ஸோ இவ்வளவுதான் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நீங்க எப்படி படிக்கணும், சிலபஸ் என்ன, எது இதெல்லாம் படிக்கணும், புக்ல என்ன படிக்கணும், பேப்பர் 1க்கு என்ன படிக்கணும், பேப்பர் 2க்கு என்ன படிக்கணும், நம்ம என்ன மார்க் வாங்கினாலும் நமக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த மார்க் வாங்குறது புக்ல எது வரையும் படிச்சா போதும் அப்படின்றத ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நீங்க படிக்கிறதா பிளான் பண்ணிக்கணும். இருக்கிற நாட்களை எதுவும் வேஸ்ட் பண்ணாம படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோக்குள்ள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கு, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் வேற டெஸ்ட் பேட்ச் தான். சரிங்களா? தேங்க்யூ.